இங்க ஒரு பொண்ணு அவருடைய அப்பா கூட நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ எதிர்பாராத விதமா அவங்களுக்கு ஆப்போசிட்ல இந்த பொண்ணோடைய அம்மா வேற ஒரு பர்சன் கூட ரொம்பவே நெருக்கமா உட்காந்துருக்காங்க. அத பார்த்த இந்த குட்டி பொண்ணு, அங்க பாருங்கப்பா அம்மா உட்காந்துருக்காங்கன்னு சொல்லும்போது, அம்மா எதுக்குடா இங்க வர போறாங்க, அம்மா இப்போ பியூட்டி பார்லர் இருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த பொண்ணுடைய அப்பாவும் வந்துட்டு இருக்காரு. இல்ல இல்ல அது கண்டிப்பா அம்மா தான் சொல்லும்போது இவருமே பாக்குறாரு, அங்க இவருடைய வைஃப் தான் வேற ஒரு பர்சன் கூட அதுவும் ரொம்பவே நெருக்கமா உட்காந்து பேசிட்டு இருக்கா. இங்க அந்த குட்டி பொண்ணு அம்மா அம்மான்னு கூப்பிட்டா அவனும் திரும்பி பாக்குறா. உடனே இந்த பொண்ணுடைய அப்பா அந்த பொண்ணை ஒரு பக்கமா தூக்கிட்டு போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இந்த லேடியும் திரும்பி பார்த்துட்டு அங்க யாருமே இல்லங்கவும், அது வந்து யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது அவ்வளவுதான் சொல்லிட்டு மறுபடியும் அவன் கூட ரொமான்ஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுறா. இங்க அந்த பொண்ணோட அப்பாவும், நீ போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருமா, நான் அப்பா இதோ வந்தாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பி வச்சுட்டு அவருடைய வைஃப்க்கு தான் கால் பண்றாரு. இவளுமே கால் அட்டன் பண்றா. இப்போ நீ எங்க இருக்கன்னு கேட்கவும், அதான் அவங்க கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன், நான் பார்லர்ல இருக்கேன்னு சொல்றா. அது வந்துமா நம்ம பொண்ணு உனக்காக ஏதோ ஒரு பிரேஸ்லெட் பண்ணிருக்கலாம், அது அவளே உன்கிட்ட காட்டுன்னு சொல்றா. நான் வேணா அவளை கூட்டிட்டு வரட்டாங்க போது, அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, நான் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறா. இவளுடைய அந்த பாய் ஃப்ரெண்டும் என்னாச்சுன்னு கேட்கும் போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு வேலை விஷயமா கால் வந்ததுன்னு சொல்லி இவங்கிட்டயும் சமாளிச்சிடறா. உடனே இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா, அங்க குழந்தைங்களுக்கு விளையாட்டு காட்டிட்டு இருக்க பாண்டா ட்ரெஸ் போட்டிருக்க ஒரு பர்சன் கிட்ட போயிட்டு, உங்க ட்ரெஸ்ஸை கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு கடனா தர முடியுமான்னு கேட்டா, அவர்கிட்ட கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸையும் வாங்கிக்கிறாரு. நேரா இவங்க கிட்ட வந்து, ஒரு கேம் விளையாடலாமா, நீங்க மட்டும் வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் மணி கிடைக்குன்னு சொல்ல, ஆனா இந்த லேடியும் அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றா. இங்க பாருங்க, இந்த கேம் ரொம்பலாம் கஷ்டமா இருக்காது, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க பொறுத்ததா தான் இருக்கும். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் ஜஸ்ட் நீங்க ஆன்சர் பண்ண போதும் பிரைஸ் மணியை வின் பண்ணிக்கலாம்னு சொல்ல, நான் தான் சொல்றேன்ல எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றா. ஆனா பக்கத்துல இருக்கிற பாய் ஃப்ரெண்ட் தான், பரவாயில்ல ஃப்ரீயா மணி கொடுக்குறாங்க, ஜஸ்ட் கொஸ்டின் தானே, நீங்க கேளுங்க நான் ஆன்சர் பண்றேன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் கேள்வியா உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வேலை பாக்குறாங்களான்னு கேட்க, அதுக்கு இந்த பாய் ஃப்ரெண்டும், ஆமா என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அதுவும் பேங்க்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, நாங்க 2 பேரும் மீட் பண்ணி 3 வருஷம் ஆகுது, 3 வருஷமா நாங்க ஒன்னா தான் இருக்கோங்க போது, இவகிட்ட அவங்க சொல்றது உண்மையான்னு கேட்க, இவளுமே ஆமான்னு சொல்றா. சரி ஃபர்ஸ்ட் கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா பலூன் உடைக்க அதுல இருந்து ஒரு பிரைஸ் மணி வந்து விழுது, வாழ்த்துக்கள், நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு பதில் சொல்லி பிரைஸ் மணியை வின் பண்ணிட்டீங்க. அடுத்ததா 2வது கேள்வி, உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு குழந்தைங்க இருக்காங்களான்னு கேட்க, இல்ல இல்ல அவளுக்கு குழந்தைங்களாம் இல்ல, குழந்தை இருந்தா இன்னத்துக்கு என்கிட்ட சொல்லிருக்க மாட்டாளான்னு கேட்க, அதுக்கு இவளுமே ஆமா ஆமா இது என்ன கேள்வி, எனக்கு குழந்தைங்களாம் இல்லன்னு சொல்லிடுறா. வாழ்த்துக்கள், நீங்க சரியான பதில சொல்லிட்டீங்கன்னா பலூனை உடைக்க அதுல இருந்து ஒரு பிரேஸ்லெட் தான் கிடைக்குது. அதை இந்த பாய் ஃப்ரெண்டை எடுத்து அவன் கிட்ட கொடுக்குறான். அவளும் அதை பார்த்துட்டு, என்ன இந்த மாதிரி குப்பையெல்லாம் தரீங்க, நீங்க பிரைஸ் பண்ணி தானே தரேன்னு சொன்னீங்கன்னு கேட்கிறா. கோவப்படாதீங்க, அடுத்த பிரைஸ் உங்களுக்கு ரொம்பவே வேல்யூபிளா இருக்குன்னு சொல்லிட்டு உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்கிறான். அதுக்கு இந்த பாய் ஃப்ரெண்டும் கண்டிப்பா இல்ல, ஆனா சீக்கிரமாவே நாங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ நீங்க சரியான பதில சொல்லிட்டீங்கன்னு இன்னொரு பலனை உடைக்க அதுல இருந்து இந்த தடவை ஒரு ரிங்கு தான் வந்து விழுது. ஆக்சுவலி அந்த ரிங்கு இந்த ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அவனுடைய வெட்டிங் ரிங் தான். அதை எடுத்து இந்த பாய் ஃப்ரெண்டும் அவகிட்ட காமிக்க, அதை பார்த்ததுமே அவளுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. நீங்க நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் கரெக்டா பதில் சொன்னதால அடுத்தது உங்களுக்கு மெயின் பிரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியா இருக்கிற ஒரு பலூனை உடைக்கிறாரு. அதுல இருந்து ஒரு நோட் வந்து விழுது, அதுல ஒரு போன் நம்பர் தான் எழுதியிருக்கு. அதை இவ்வளவு வாங்கி பார்த்துட்டு, இதுல என்ன ஜஸ்ட் போன் நம்பர் தானே இருக்கேன்னு கேட்க, கால் பண்ணி பாருங்க அதுதான் உங்களுக்கான மெயின் பிரைஸ்ன்னு சொல்ல, இந்த பாய் ஃப்ரெண்டும் ஆமா கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுன்னு சொல்றான். சரிட்டு இவளும் கால் பண்றா. ஆப்போசிட்ல இந்த ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா, அவருடைய லாயர் தான் பேசிட்டு இருக்காரு. உங்க ஹஸ்பண்ட் உங்களை டிவோர்ஸ் பண்ண போறாரா, டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. அதை கேட்டு இவ ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல இருக்கிற இந்த ஹஸ்பண்டும் தலையில இருக்கிற மாஸ்க் கலட்டி முகத்தை காமிக்கிறாரு. இப்போதைக்கு உங்களுக்கு இந்த கிஃப்ட் தான் தேவை, இந்த கிஃப்ட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதோட நான் கொடுத்த இந்த எல்லா பிரைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயும் வேலை எல்லாம் பார்த்தது இல்லை இல்லையா, அதனால செலவுக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் கடைசியா அந்த பிரேஸ்லெட்டையும் பத்திரமா வச்சுக்கோங்க, ஏன்னா இதுக்கப்புறம் அந்த பிரேஸ்லெட் மட்டும் தான் நம்ம பொண்ணோட ஞாபகமா உங்ககிட்ட இருக்க போகுதுன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்றா. அதுக்குள்ளே அவனுடைய பொண்ணுமே அங்க வந்துடுறா. அம்மான்னு சொல்லி கூப்பிடுறா. இவளுமே வாடா அம்மா கிட்ட வாடான்னு சொல்லி கூப்பிடவும் அந்த பொண்ணு கூட இவளை பார்த்து பயந்து போயிட்டா. அவங்க அப்பா பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறா. கடைசியா பாய் ஃப்ரெண்ட் கைவிட்டுறா, அவங்க ஃபேமிலியும் கைவிட்டுறாங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.